Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கான மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 160 பாயிண்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகி முடிஞ்சிட்டு போயிடுச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்ட் பண்ணியிருக்கு. கரெக்டாக அதுக்குள்ளே மட்டும் என்ட்ரி எடுத்தீங்கன்னா இந்த சைட்வேஸ் மார்க்கெட்லேயே கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணிருக்க முடியும். பட் ஆனால் நான் இன்றைக்கி ட்ரேட் எடுத்தேன்னா இல்லை, ஏன்னா நான் வந்து எமர்ஜென்சி ஒர்க்குன்ட்டு மார்னிங் 6 o'clock வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் போட்டு போயிட்டேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நாளைக்கான லெவல்ஸ் என்னங்கிறத நான் வந்து ஃபஸ்ட்டே கொடுத்தாரேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பெருசாக நம்ம இல்லை மக்களே. இப்போ 200 இருந்துன்னா அடுத்து 250, 300, 350. ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். குருட்டாம்பக்குள்ள இது வந்து குருட்டாம்பக்குள்ள மாதிரி தான் இருக்கும். அதை மட்டும் மார்க் பண்ணுங்கள். அதே உங்களுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக அடிக்கும். ஓகேங்களா. ஸோ இது என்னோட ஒரு இது. ஓகேங்களா. ஸோ இதை வந்து நான் சிம்பிளாக சொல்கிறேன். இதை மார்க் பண்ணி நீங்கள் இதில் வந்து ஸ்டடி பண்ணிங்கனாலே கன்ஃபார்ம் நீங்கள் வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி ரிஃபைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ நல்லபடியாக தரமான ஸ்ட்ராட்டஜி நீங்களே உருவாக்கலாம். எவனையும் போய் கையாந்தணும்னு அவசியமே கிடையாது, சொல்லித்தாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ ட்ரேடிங்கை பொறுத்தவரை சொல்லித்தந்தால் நல்லா கற்றுக்கணும்னா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஒரு பைசா செலவு பண்ண கிடையாது. ஓகேங்களா. ஒன்லி யூடியூப். ஓகேங்களா. ஸோ அது மாதிரி நீங்களும் அப்படியே கற்றுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். ஸோ இன்றைக்கான மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கணுன்னே சர்ன்னு இறங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் டே, அதாவது எஸ்டர்டேவோட லோவை, ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் டேவோட ஹையை வந்து பார்த்தீங்கன்னா அது ரெசிஸ்ட் பண்ணி சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துருச்சு. மேலே வந்து இது வரைக்கும் வந்துச்சுன்னா வந்து 50% ஆஃப் 1 hour. ஓகேங்களா. அப்படி கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஃபஸ்ட்டு கீழே வந்து இது பண்ண கேப் டவுன் பண்ண அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை செட் பண்ணிச்சுல, அந்த ஹையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருந்து. அந்த சேனல் பேட்டர்னோட அவுட் சைடில் நம்ம சொல்லுவோம்ல பிரேக் அவுட், அந்த பிரேக் அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிட்டு ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு அங்கேருந்து போய் 50% ரீச் பண்ண உடனே செல்லிங் ப்ரெஷர். ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பைரி டேலாம், ஓகேங்களா, 2 மணி 2:30 மேலே ஒரு சடனான இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரிஸ்க் டு ரிவார்டு, அதாவது ஹீரோ ஜீரோ தான் சொல்லுவாங்கள்ல, அந்த இது தான். ஓகேங்களா. ஸோ இங்கே தரமான ஒரு இது எதிர்பார்த்துருக்கலாம். ஓகேங்களா. ஸோ உங்களோட மணி கிட்டத்தட்ட 4 times 3 times ஆயிருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க லைவாகவே. ஸோ 2:15 தான் நினைக்கிறேன் அந்த டைம். ஓகேங்களா. ஸோ இதே டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போயிட்டு நெஃப்டியோட அர்த்த மணி சார்ட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. அர்த்த மணி சார்ட்டு 350 நினைக்கிறேன். 350, 300. ஓகே 300 தானே. ஓகே ஆமாம் 300. ஓகேங்களா. ஸோ அர்த்த மணியில் போய்ட்டு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அர்த்த மணி எடுத்து வச்சுட்டு பாருங்கள், இதை டைம் செக் பண்ணிக்கோங்க. 2:15. ஓகேங்களா. 2:15க்கான டைம் ஃப்ரேம் இங்கே என்ன இருக்குன்னு செக் பண்ணிக்கோ. ஓகேங்களா. ஸோ இந்த 2 கேண்டில் க்ரீன் கேண்டில் விழுந்திருக்கு பார்த்தீங்களா, அது. ஓகேங்களா. ஸோ அது என்ன ப்ரைஸில் இருந்திருக்கு, 4 ரூபாயில் இருந்திருக்கு. அதே சேம் டைம் தான் பார்த்துக்கோங்க. 4 ரூபாய் இருந்தது, எங்கே போயிருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட 16 ரூபா 17 ரூபா போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ 17 ரூபா 18 ரூபா கிட்ட போயிடுச்சு மக்களே. 17 ரூபா. ஓகேங்களா. கேரண்டியாக சொல்லலாம் 16 ரூபா வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 16 ரூபா நீங்கள் 4 ரூபாய்க்கு வாங்கினது 16 ரூபாய்க்கு போயிருந்துன்னா கிட்டத்தட்ட 300% உங்களுக்கு ப்ராஃபிட் மட்டும். பட் ஆனால் நமக்கு தேவை அவ்வளோன்னா அவ்வளோ இல்லை. இந்த மாதிரி டைமில் தான் என்ன சொல்லியிருப்போம்னா வந்து 10 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. ஸ்டாப் லாஸ் போடுங்க, 20 பாயிண்ட்ஸ் டார்கெட் வைங்க. அதுவே உங்களுக்கு கிட்டத்தட்ட 70 to 80% ஆஃப் யுவர் மணி வரும். காரணம் என்னென்னா வந்து எக்ஸ்பைரி டேனால ப்ரீமியம் குறைஞ்சிருக்கும். ப்ரீமியம் குறைஞ்சனால உங்களால் அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 10,000 15,000 வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா 15,000 ரூபாய்க்கு உங்களால் குறைஞ்சது 5 to 6 லாட் உங்களால் வாங்க முடியும்னு நினைக்கிறேன் மினிமம். ஓகேங்களா. மேக்ஸிமம் 10 லாட்டு கூட வாங்கலாம். அது வந்து 150 ரூபா பர் லாட் இருந்ததுன்னா அப்படி வாங்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டைமில் 4 ரூபாங்கும்போதெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாட்டுக்கே 4 28 கிட்டத்தட்ட 300 ரூபா 350 ரூபா பக்கம் தான் வரும். ஓகேங்களா. ஸோ உங்களால் 3,500 10 லாட் வாங்க முடியும். அதில் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 50% அடிச்சதுனா கூட 1,500 ரூபா. ஓகேங்களா. சாலிடாக அடிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. ஆனால் அந்த மணி அந்த அன்னைக்கு உங்களோட மொத்த மணி வாஷ் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதையும் நான் மென்ஷன் பண்ணி தான், அதனால தான் எக்ஸ்பைரி டேயில் மார்னிங் செஷனில் மட்டும் எப்போ ட்ரேட் பண்ணிட்டு அது ஒரு லாட் வச்சு ட்ரேட் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் சரி, ஸ்டார்ட் அடித்தாலும் சரி எஸ்கேப் ஆயிடணும். அப்படி ரிஸ்க் எடுத்து ஹீரோ ஜீரோ பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க, அது உங்கள் இஷ்டம். ஓகேங்களா. ஸோ இப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்டை தான் மக்கள் என்னால் ஃபைன் பண்ணவே முடியல. ஏன்னா எந்த ஒரு ட்ரெண்ட்லையும் எடுத்து வச்சாலும் செட் ஆக மாட்டேங்குது. ஃபிபனாச்சி வச்சு செக் பண்ணோம்னா 50% ரீட்ரேஸ்மெண்ட் பக்கம் வந்துட்டு போன மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ஹையை எடுத்துக்கலாமா, இருங்க டே கேண்டில் வச்சு பார்ப்போம். இல்லை இது எடுத்துக்கூடாது, இங்கேருந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதை எடுத்துனா வந்து இன்னும் 50% ரீட்ரேஸ்மெண்ட்டாக வரல. ஓகேங்களா. இன்கேஸ் இப்படி மேலே ஏறுது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், எல்லாமே கேப் அப் பண்ணி தான் மேலே ஏற்றுறாங்க. ஆனால் கேண்டில் மட்டும் கீழே வருது. ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது டே கேண்டில். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா. ஸோ அப்படி ஃபார்ம் ஆகக்கூடாது. அது வந்து கீழே வந்தாலும் மறுபடியும் அந்த அன்றைக்கே அடுத்து மேலே எடுத்துகிட்டு போகணும் தன்னைப்பால். பட் ஆனால் நம்ம கேப் அப் பண்ணி ஏற்றுறாங்கன்னா அது வந்து கொஞ்சம் ரிஸ்கி தான். ஓகேங்களா. ஏன்னா கேப் அப் அந்த கேப்பை மறுபடியும் ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் என்ன பண்ணணும், கீழே வந்து ஆகணும். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், சப்போஸ் இந்த இடத்துலேருந்து நான் நினைக்கிற இடத்துலேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆச்சுன்னா அது எங்கே வரைக்கும் போகலான்னு பாருங்கள். நான் 160 எடுத்துக்கிறேன். 22,200. ஓகேங்களா. ஸோ 22,200ங்கிறது எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த கன்சல்டேஷனோட மிட் பாயிண்ட்டு தரமான ஏரியாவாக போய் உட்காந்துருக்குது. ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கலாம், அடுத்து எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கி வந்தது இன்னொரு செகண்டரி இதாக இருக்குது. ஸோ
நம்ம எதிர்பார்க்குறதுனா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22,600 to 700 ஓகேங்களா. ஸோ 500 to 700 அந்த ஏரியாவுக்குள்ளே வச்சுக்கோமே. ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ரெஸ்பெக்ட் பண்ணுச்சுன்னா ஓகேங்களா, அதாவது 23,450 23,500 ஓகேங்களா, 400 to 500 அந்த ஏரியா வச்சுக்கோங்களேன். அப்படி சொல்லுவாங்க 400 to 500க்குள்ளே ஒருவேளை மார்க்கெட் செல் ஆஃப் ஆக ஆரம்பிச்சதுன்னா 22,400 to 600 வரலாம் ஓகேங்களா. புரிஞ்சுதுங்களா? 23,400 to 500க்குள்ளே மார்க்கெட் செல் ஆஃப் ஆக ஆரம்பிச்சதுன்னா 22,400 to 600க்குள்ளே வரலாம் மார்க்கெட் ஓகேங்களா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் கரெக்டாக ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு, மேலேயும் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது ஓகேங்களா. ஸோ கரெக்டாக பாருங்கள். பட் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுவோம். இது என்ன பேட்டர்ன் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. இந்த பேட்டர்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இது என்ன வெஜ் பேட்டர்னா என்னென்ன இந்த ஃபாலிங் வெஜ்ஜோ சம்திங் ஏதோ நிறைய பேட்டர்ன் இருக்கும். எனக்கு எல்லா பேட்டர்னெலாம் எக்ஸாக்டாக தெரியாது. ஸோ அதனால் சொல்கிறேன். உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சுன்னா இந்த பேட்டர்ன் என்ன பேட்டர்னுங்கிறத மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள். எனக்கு சத்தியமாக தெரில ஓகேங்களா. ஸோ நானும் நிறையா கூகுள்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன். இந்த பேட்டர்ன் பற்றின ஐடியா எனக்கு தெளிவாக கிடைக்கல ஓகேங்களா. ஸோ சார்ட் பேட்டர்ன் நிறையா போட்டு பார்த்தா அப்போ எனக்கு கிடைக்கல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த சார்ட் பேட்டர்னோட ஐ மீன் அதோட கருத்து, அதாவது என்ன சொல்லுவாங்கல்ல, இப்போ டிசைனிங் ட்ரையாங்கலாம் இங்கே பிரேக் ஆச்சுன்னா இங்கே தான் போகும். ஸோ அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் தான் சொல்லுங்கள். இது சேனல் இருக்கான்னு நான் சேனலே செக் பண்ணி பார்த்தேன். இன்றைக்கி ஏகப்பட்ட ஸ்டடி பண்ணி பார்த்தேன். மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து ட்ரேடிங் டேவில் நமக்கு வந்து ட்ரேடிங் டேனால ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுறது நமக்கு நல்லது ஓகேங்களா. ஸோ அப்படி செக் பண்ணி பார்த்தப்போ எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடைக்கல இப்போதைக்கு ஓகேங்களா. ஸோ பார்ப்போம் மார்க்கெட் ஏதாச்சும் ஒரு கீ பாயிண்ட்ஸில் நமக்கு செட் பண்ணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டோட ட்ரெண்ட் ஐ மீன் என்ன பேட்டர்னில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இப்போ நான் வரைகிற இந்த சேனல் பேட்டர்னாக இருந்ததுன்னா இந்த சேனல் பேட்டர்னை மேலே தான் பிரேக் பண்ணும் 90% ஓகேங்களா. மேலே பிரேக் பண்ணிச்சுன்னா இது வரைக்கும் போகணும் வந்து 50% ரீட்ரேஸ்மெண்ட் முன்னாடி ஒரு நாள் போயிட்டு வந்துச்சு பார்த்தீங்களா. ஐ மீன் இதுங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 25,200 அது வரைக்கும் நான் எதிர்பார்க்குறேன் ஓகேங்களா. அந்த பேட்டர்ன் அது உண்மையான பேட்டர்னாக இருந்ததுன்னா சேனல் பேட்டர்ன், அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நமக்கு எதுவும் சொல்ல முடியாது ஓகேங்களா. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து இங்கேருந்து பை ட்ரெண்ட் எடுத்து மேலே போய் இந்த சேனல் பேட்டர்ன் பிரேக் பண்ணுதுன்னா இது வரைக்கும் போகலாம் 25,200 ஓகேங்களா. அங்கேருந்து ஏன்னா இந்த பாயிண்ட் கரெக்டாக அந்த இதோடது ஓகேங்களா. ஸோ அதுக்கும் மேலே இன்கேஸ் அது பிரேக் ஆகலைன்னா ஃபர்தராக வந்து கீழே தான் போகும். ஸோ இது இந்த பேட்டர்ன் தானே நமக்கு கன்ஃபார்மாக தெரியணும் ஓகேங்களா. ஸோ அன்ன வரைக்கும் நம்ம எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாது. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள். இல்லைனா எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். இல்லைனா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. நான் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டிங் கண்டக்ட் பண்ணியிருந்தேன். அதாவது பார்த்திங்கன்னா வந்து டிஸ்கஷன் வேணுமான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாரம் டிஸ்கஷன் வச்சுக்கலான்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ டிஸ்கஷன் என்னென்னா வந்து உங்களுக்கு இருக்க டவுட்ஸ், உங்களுக்கு எந்த ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணி சொல்லணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் டெலகிராமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 hours வந்து பார்த்திங்கன்னா சேட் ஓப்பன் பண்ணி வர்றேன். காரணம் என்னென்னா வந்து அன்வான்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெய்டு குரூப்ஸு ஸ்கேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேட்டில் தான் வச்சு பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஸோ அதனால தான் நான் வந்து சேட் ஆன் பண்ணாமல் வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ உங்களோட இதுக்காகவும் ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் ஓட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நான் கேட்டதே 30+ ஓட் தான். ஆனால் அங்கே ரெஸ்பான்ஸ் வந்தது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 18 to 19 தான். ஆனால் அந்த 18 to 19 100% 50% சான்ஸ் வச்சா கூட 30க்கு 15 பேருக்கு மேலே ஓட் பண்ணியிருந்தாலே நான் வந்து அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் 18 பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக நான் 100% வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும். இதை நான் ஆக்சுவலாக போன வீக்கே பிளான் பண்ணேன். இந்த வாரம் ஃபுல்லாக பொங்கல் இருந்தனால வந்து பார்த்திங்கன்னா என்னால் கரெக்டாக எந்த ஒரு ஷெடியூலும் கரெக்டாக பண்ண முடியல. வீட்டில் வேலை பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ ஓகேங்களா. ஸோ ஃபர்தராக இப்போ வந்து இந்த வாரம் சாட்டர்டே சண்டே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஷன் பிளான் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு நீங்கள் சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டிஸ்கஷன் ஆன் பண்ணி வர்றேன். சண்டே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கான கிளாரிஃபிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா சண்டே கிடச்சிடும். அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மண்டே உங்களோட ட்ரேடு பிளான்ஸை நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நீங்களும் ஃபர்தராக அனலைஸ் பண்ணிட்டு. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.